ஒவ்வொரு பிஸ்னஸ் பர்சனும் ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சி பர்சனும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம எப்போ நம்மளோட பிஸ்னஸை கூகுள் அண்ட் யூடியூப்ல ஆட் ரன் பண்றதுக்கு முன்னாடி 2 டேஸ்க்கு முன்னாடியே நம்ம வந்து எல்லாமே ப்ராப்பரா வச்சுக்கணும். சரிங்களா? ப்ராப்பரா வச்சுட்டு ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் அப்ரூவலுக்கு அனுப்பும்போது நம்மளுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ நான் பாலிசி வந்து பாஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? அடுத்தது இம்ப்ரெஷனுக்கு போயிருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஆக்டிவ் ஆயிடும். சரிங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவா இருக்கணும். பில்லிங் கரெக்டா ப்ராப்பரா இருந்துச்சுன்னா அதுவும் ஆக்டிவ் ஆயிடும். உங்களுக்கு வந்து பாலிசி ரிவ்யூ, நீங்க ஏதாவது பாலிசிக்கு எகெயின்ஸ்டா இருக்கீங்களான்னு பார்ப்போம். இல்லைன்னா கரெக்டா இருந்தீங்கன்னா ஆக்டிவ்னு காட்டும். நாங்க வந்து கன்வர்ஷன் ட்ராக்கிங் கோட் போடலை, ஏன்னா இது யூடியூப் சேனலுங்கிறனால நாங்க வந்து வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு போகல. ஸோ அதனால ட்ராக்கிங் கோட் நாங்க போடல. ஸோ அதனால இன்ஆக்டிவ். நீங்க இதே இ-காமர்ஸ் வெப்சைட்டோ இல்லை நார்மல் வெப்சைட்டோ வச்சிருந்தீங்கன்னா ட்ராக்கிங் கோட் போடலாம். தென் கேம்பெயின் பட்ஜெட் கரெக்டாக வச்சிருக்கோம். பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் கரெக்டாக பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறம் கேம்பெயின் ஸ்டேட்டஸ், ஏன்னா நம்ம வந்து இன்னும் இம்ப்ரெஷன்ல தான் இருக்கு. ஏன்னா இப்போதான் நம்ம வந்து இதை அப்ளை பண்ணியிருக்கோம். ஆட் ஸ்ட்ரென்த் வந்து எக்ஸலண்டா இருக்கு. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு ஆடுங்கிறது வந்து கூடிய சீக்கிரமே ரன் ஆகிடும். ஸோ அப்போ ஒரு ஆட் ரன் பண்றதுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடியே பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? இது எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸோட பிராண்ட் அவேர்னஸ் வீடியோ. ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ டார்கெட் வந்து கம்மி தான், திருப்பூர், ஊட்டி, கோயம்புத்தூர். தென் இதுல ஃபுல்லா ஃபுட் ரிலேட்டடா இருக்கு. அது ஃபுட் ப்ராடக்ட் இருந்தாங்க. ஃபுட் ரிலேட்டடா நம்ம வந்து டாபிக்ஸ் புக் பண்ணி அதை வந்து வியூஸா கொண்டு போயிருக்கோம். அதாவது அதிகமான பேர் பார்க்க வைக்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். ஸோ இதே தான் எல்லா யூடியூப் சேனல்ஸும் எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸும் பண்ற ஒரு டெக்னிக் என்னன்னா, சேம் இந்த டெக்னிக் தான். யாருமே வந்து பிஸ்னஸ்ல வந்து நம்ம ஷார்ட் டைம்ல வந்து க்ரோ ஆக முடியாது. அப்படி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா யூடியூப்பும் ஆட்ஸ் ரன் பண்ணாம இருந்தா பாசிபிள். அதை யூஸ் பண்ணி தான் அவங்க பிஸ்னஸை வந்து க்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் உங்க பிஸ்னஸையும் க்ரோ பண்ணி ஆகணும். ஸோ வேற ஆப்ஷன் இல்லை. பட் இது ஏன் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, சில பேர் வந்து அந்த டைமுக்குள்ள என் கிளைண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சார் நாளைக்கு ஆட் ரன் பண்ணணும், இன்னைக்கே நீங்க இது பண்ணி விட்டுருங்க, நாளைக்கு ஒரு ஓப்பனிங் டே வருது, இன்னைக்கு ஆட் ரன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் பாசிபிள் கிடையாது. அப்படி பாசிபிள்னா ரிஸ்க் அதிகம். சரிங்களா? சப்போஸ் அப்ரூவல் ஆகலைன்னா அந்த டேஸ் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம பிளான் பண்றதா பெஸ்ட். ஸோ அதை தான் கூகுளும் நம்மளுக்கு சஜஷன் பண்றாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த யூடியூப் ஆட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னோட யூடியூப் சேனல்ல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து உங்களோட பிஸ்னஸை எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. தேங்க்யூ.